கனிமா எழுந்துருமா, எவ்ளோ நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். முடியாது போங்க வள்ளியம்மா. டைம் ஆயிட்டு இருக்குடி. உன் சித்தி எழுந்திருக்கலையா? கனி, பிரச்சனை பண்ணாம சீக்கிரமா கிளம்பு. ஐயோ வீரா, எனக்கு வயிறு வலி தாங்க முடியல. ஒரு சின்ன குழந்தைய வயிறு வலின்னு கூட பார்க்காம ஸ்கூலுக்கு போக சொல்றீங்களே, மனசாட்சியே இல்லையா? அது எப்படி திங்கக்கிழமை காலையில ஆனா உனக்கு கரெக்டா வயித்து வலி வந்துருது? அந்த வயித்து வலி என்ன அலாம் வச்சு உன்கிட்ட வருதோ? அதுதான் தெரியல. அன்னைக்கெல்லாம் நான் சும்மா சொன்னேன் வள்ளி. இன்னைக்கு நிஜமாவே எனக்கு வயிறு வலிக்குது. நீ வயிறு தொட்டு பாரு. உள்ள ஏதோ ஒரு பூதம் இருந்து வயிற்று கடிச்சிட்டு இருக்க மாதிரி வயிறு வலிக்குது. ஐயோ, நான் உன் வயித்துல எல்லாம் கை வைக்க மாட்டேப்பா. ஏன்? ஏன்னா அந்த பூதம் ஏன் கையை கடிச்சிட்டா என்ன பண்றது? என் வலி உனக்கு புரிய மாட்டேங்குதுல. என் வலி உனக்கு வந்தா தெரியும். கனி, நீ என்ன அடம் பிடிச்சாலும் சரி, அழுதாலும் சரி, இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். கனி பாப்பா, இப்ப நீ ஸ்கூலுக்கு கிளம்பு, சரியா? மதியம் வரைக்கும் மட்டும் நீ அங்க இரு. ஒருவேளை உனக்கு மறுபடியும் அங்க வயித்து வலிச்சதுன்னா மேடம் கிட்ட சொல்லி வள்ளிக்கு போன் பண்ணுங்கன்னு சொல்லு. நான் இங்க இருந்து ஓடி வந்து உன்னை கூட்டிட்டு வந்துடுறேன். என்னமா? இப்பவே எனக்கு வயிறு வலிக்குது. ஸ்கூலுக்கு போனா இன்னும் அதிகமாயிடும், கொஞ்சம் கூட குறையாது. ஏன் வள்ளி உனக்கு புரியல? ரவுடி வேணா ரவுடி, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல. அதுக்காக பல்லு கூட வளர்க்காம வீட்லயே இருப்பியா? வா. எனக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாம் ரவுடி. அதெல்லாம் பாத்துக்கலாம், வா பாப்பா. அழகா இருக்கிற. ஏ ரவுடி, நீ சொன்னா நான் கேப்பேன்றதுக்காக அப்படி இப்படின்னு என்ன யூனிஃபார்ம் போட்டு ரெடி ஆக்கிட்டல்ல. நீ ரொம்ப மோசம் ரவுடி. அட செல்ல குட்டி, எவ்வளவு அழகா ரெடி ஆயிட்டீங்க. அது எப்படி உங்க சித்தப்பா? ஐயோ, இல்ல இல்ல, உன் ரவுடி ஃப்ரெண்ட் சொன்னா மட்டும் உடனே கேக்குற, நாங்களா சொன்னா கேட்கவே மாட்டேங்கிற. அது அப்படிதான். நீ சாப்பாடு வச்சுட்டு போ, ரவுடி ஊட்டி விடுவான். ஆடேங்கப்பா, என்ன சலிப்பு இந்த வயசுலயே. சரி, தண்ணி இங்க வைக்கிறேன், எடுத்து குடி. பட்டு குட்டி, திருஷ்டி போட்டு வைக்கணும் முதல்ல. அழகு. சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்டு சீக்கிரம் ஸ்கூல் கிளம்புமா. சாப்பிடு பாப்பா. இன்னைக்கு நம்ம பைக்ல போலாமா? போயே ஆகணுமா ரவுடி? போகணும்டா பாப்பா. என்ன பாப்பா, வயிற்று வலியெல்லாம் சரியாயிடுச்சா? வீட்ல இருந்தப்ப கூட பரவாயில்ல, இப்ப அதிகமா இருக்கு. உன் கூட வீரா வந்தா டீச்சர்ஸ் எல்லாம் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கல்ல. அதெல்லாம் பிரச்சனை இல்ல ரவுடி. வேற? கிளாஸ்ல எல்லா பசங்களுக்கும் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் எல்லா பேரண்ட்ஸும் அவங்க பசங்களோட ஸ்கூல்லயே இருப்பாங்க. ஆனா எனக்கு அப்படியா? போன வருஷம் வள்ளியம்மா மட்டும் வந்தாங்க. அப்ப வீரா வெளியூர்ல போஸ்டிங்ல இருந்தா, வர முடியல. எல்லாரும் உங்க அப்பா எங்க, உங்க அம்மா எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்னால பதிலே சொல்ல முடியல. எந்த வருஷமும் எனக்கு பேரண்ட்ஸ்னு யாருமே வரமாட்டாங்க ரவுடி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் எப்படி பார்க்கறது? அவங்க எல்லாம் பேரண்ட்ஸோட இருக்கும்போது நான் மட்டும் தனியா இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? அதான் நான் போக மாட்டேன்னு சொன்னேன். ரவுடி ரவுடி, என்னாச்சு? ஒண்ணு இல்லடா. எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு ரவுடி. வயிற்று வலி டிராமா போடலான்னு பார்த்தேன், யாருமே ஒத்துக்கல. சரி, இன்னைக்கு அவமானம் பண்ணோன்னு என் தலையில எழுதியிருந்தா அதை மாத்தவா முடியும்? சில்வண்டு, நீ கிளாஸுக்கு போ, உன் சித்தி வருவா. எப்படி? ரொம்ப நாள் ஆச்சு இந்த டைலாக சொல்லி. இப்போ சொல்றேன். மாறனை நம்பினோர் கைவிடப்படார். நீ போ. நிஜமாவா? நீ போ. ஹை ஜாலி, சித்தி வர போறாங்க. பாய் ரவுடி. போ. பாய்.
பாப்பா முகத்தை சிரிச்ச மாதிரி வெயி. எல்லாரும் எவ்வளவு ஜாலியா இருக்காங்கன்னு பாரு. நானும் எப்படி சந்தோஷமா இருக்கிறது ரவுடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க மிஸ் வருவாங்க. கனியும் பேரண்ட்ஸ் எங்கன்னு கேட்பாங்க. யாரை காட்டுறது சொல்லு? பாடி கார்டுன்னு உன்னை காட்டுறதா? தங்க புள்ள, நான் தான் உன் சித்தப்பா. நீ உங்க சித்தப்பா வந்திருக்காங்கன்னு உங்க மேம்கிட்ட எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வெயி. சித்தப்பாவும் பேரண்ட்ஸ் கணக்குல தான் வரும். என்ன சொன்ன ரவுடி? அச்சோ அவசரப்பட்டானே. அது ஆமா, நான் உன் சித்தப்பா தானே. ஸ்கூல்ல நீ அப்படிதானே சொல்லி வச்சிருக்க. மேடம், இவர்தான் கனியோட சித்தப்பா. வணக்கம், குட் மார்னிங் மேடம். அதுவும் கரெக்ட் தான். ஏற்கனவே நீ ஸ்கூல்ல என்ன சித்தப்பான்னு ஒரு தடவை அட்டெண்டன்ஸ் போட்டிருக்கேல்ல. உங்க மேம் எல்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏமாத்தி இருக்கமே. அப்போ சமாளிச்சிடலாம் ரவுடி. ஆனா வீரா வரணுமே. வந்ததானே பேரண்ட்ஸ்னு சொல்ல முடியும். வீரா வருவா, வெயிட் பண்ணு. டியர் பேரண்ட்ஸ், இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற எல்லாரையும் வருக வருக என ஸ்கூல் சார்பா வரவேற்கிறேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க பேரண்ட்ஸோட வந்திருக்கீங்களா? கனி, எல்லாம் போட்டியிலும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும். ஆல் தி பெஸ்ட். மேடம், கனிக்கிட்ட இருக்கிற பிரச்சனையே அவளோட சேட்டை மட்டும்தான். மத்தபடி அவ அளவுக்கு ஸ்மார்ட்டான ஸ்கில்டான குழந்தை இந்த ஸ்கூல்லயே இல்ல. அத மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டானா போதும், எல்லாத்துலயும் டாப்ல வருவா. சரி, வர மேடம். ஓகே மேம். கனிக்குட்டி, நீ ஜூஸ் வேணும்னு கேட்டல, வா போய் ஜூஸ் குடிக்கலாம். வா, வந்துரு, பப்ளிக்ல அடிப்பா. ஒரு நிமிஷம் மேம். ஓகே மேடம். இன்னைக்கு எனக்கு நேரமே சரியில்லை. உங்களுக்கு ஜூஸ் வேணுமா மேடம்? இதெல்லாம் திருத்தவே முடியாது. இது எங்க அப்பாவோட டைலாக் ஆச்சே. நத்தம் சேம் பிளட். இன்னைக்கு உங்க சித்தி என்ன சிதைக்க போறான்னு மட்டும் தெரியுது. கவலைப்படாத ரவுடி. இந்த தியாகம் தான் உன்னை உயர்த்தும். தைரியமா வா, பாத்துக்கலாம். எவ்வளவோ பாத்துட்டோம், இது பார்க்க மாட்டோமா? நீ வா. ஒப்ப மவன, இந்த விஷயத்துல மட்டும் அவங்க அப்பனை அப்படியே உரிச்சு வச்சிருக்க. ரவுடி, அங்கே இருந்தா சுத்தி கிழி கிழின்னு கிழிப்பா.